முருகனை பார்க்க எங்கன் முருகன் கோயிலுக்கு வந்திருந்தோம். ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகிறேன். உண்மையாக செமையாந்துச்சு. ஆனால் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்களாம். ரொம்ப பெரிய கோயில். என்ட்ரன்ஸ்லேயே பெருமாள் கோயிலும் ஒரு சைடில் இருந்துச்சு. நேராக எங்கன் முருகன் கோயிலுக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு போய் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து பிரகாரத்தை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால முருகனுக்கு மட்டும்தான் அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. மீதி சாமியெலாம் வந்துட்டு அலங்காரம் பிரகாரத்தை சுற்றிட்டு வந்து பார்த்தோன்னா சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு கார்த்திகை வேறல, அதனால் ட்ரஸ்ட்லேருந்து வந்து போட்டிருப்பாங்க போல இருக்கு. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்டே இங்கே கோயிலே முடிச்சிட்டாங்க. தோசை, பொங்கல், இட்லி, சாம்பார்னு சூப்பராக சுட சுட கொடுத்தாங்க. நாங்களும் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே முடிச்சுட்டு உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு மீதி உள்ள பிரகாரத்தை எல்லாமே சுற்றி பார்த்துட்டு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு போகிறேன். நான் ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் போகவே முடியல. இன்னைக்கு கார்த்திகை அதுமா முருகனை போய் பார்த்துட்டு வந்தோம். சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்த உடனே மதியானம் போல் சாமிக்கு நெய்வேத்தியம்லாம் படைச்சி சாம்பிராணி போட்டு கும்பிட்டுட்டு ஃபுல்லாக முருகன் வைப்ஸாகவே எனக்கு காலையிலேருந்து டே ஃபுல்லாக போயிட்டுருந்துச்சு.